பூண்டு மிளகு குழம்புங்க. நம்ம இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என் சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த குழம்பு வரதெல்லாம் மழை நாள், பனி நாள், இது போல் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டோம், கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இந்த மருந்து குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்படியே கறிவேப்பிலை 2 இனுக்கு உருவி போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் வறுப்பிட்டு வந்துடுச்சு. இப்போ ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். அந்த பொடி செய்யறதுக்கு அரைச்சி நம்ம வதக்கி எடுத்துகிட்டு அதை அரைக்க வேண்டியது தான். இப்போ குழம்பு தாளிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அதுவும் கூடவே ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பெரிய பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம், அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மருந்து குழம்பு. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா திக்காகுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், வெந்தயம் இதை கொட்டிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். அந்த காரம் புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால். மழை பனி நாள் இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த மிளகு பூண்டு குழம்பு நல்லா ஈரம் எடுக்கும். குழம்பு டிக் ஆயிடுச்சுங்க. கறிவேப்பிலை, பச்சை கறிவேப்பிலை 1 உருவி போட்டுக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு இந்த மருந்து குழம்பு
ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். தொண்டை வலி எல்லாம் நல்லா கேட்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.